உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். சில முறை தவறிய பெண்களால் குடும்ப வாழ்க்கை வன்முறையில் சென்று முடிகின்றன. அந்த வகையில் கள்ளக்காதலனுக்காக பச்சிளம் குழந்தைகளின் உயிரை பறித்த குன்றத்தூர் அபிராமியை எளிதில் மறக்க முடியாது. பல வருட காலம் சிறையில் உள்ள அபிராமிற்கு இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தமிழகத்தையே உலுக்கிய குன்றத்தூர் அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை தரப்பட்டுள்ளது. இவர் முதலில் போலீசில் எப்படி சிக்கினார், குழந்தைகளின் படுகொலை எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது? குன்றத்தூர் என்றாலே அபிராமி தான் நினைவுக்கு வருகிறது. குன்றத்தூரை சேர்ந்த அபிராமிக்கு இப்போது 37 வயதாகிறது. டிக்டாக் செயலி பிரபலமான போதுதான் அதன் மூலம் அபிராமியும் பிரபலமடைந்தார். இவரது கணவர் பெயர் விஜய். தனியார் வங்கி ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த தம்பதிகளுக்கு அஜய், கார்னிகா என்ற 2 குழந்தைகள் இருந்தார்கள். அபிராமி வசிக்கும் பகுதியிலேயே பிரியாணி கடை ஒன்று செயல்பட்டு வந்துள்ளது. குழந்தைகளுக்கு பிரியாணி பிடிக்கும் என்பதால் அடிக்கடி தன்னுடைய குடும்பத்தினருடன் இந்த பிரியாணி கடைக்கு சென்று வந்தார் அபிராமி. ஒரு கட்டத்தில் ஃபோன் செய்தால் டோர் டெலிவரி செய்வது, பிரியாணியை வரவழைப்பது என்று பிரியாணி கடைக்கும் இவருக்கும் உண்டான நெருக்கத்தை அதிகப்படுத்தியிருக்கிறார். அப்படி பிரியாணி பிரியை அபிராமி வீட்டுக்கு அடிக்கடி பிரியாணி சப்ளை செய்யும் வரும் ஊழியர்தான் சுந்தரம். அப்போது வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அபிராமி, சுந்தரம் இவர்களுக்குள் காதல் மலர்ந்திருக்கிறது. கணவருக்கு தெரியாமல் அடிக்கடி சந்தித்து தன்னுடைய காதலை வளர்த்து வந்தார்கள். சில நாட்கள் கழித்து அபிராமியின் கணவர் விஜயின் காதுக்கு இந்த சம்பவம் எட்டியதுமே குடும்பத்தில் தகராறு வெடித்திருக்கிறது. சுந்தரத்துடன் பேசக்கூடாது, பழகக்கூடாது, 2 குழந்தைகளை சரியாக கவனித்துக்கொள் என்று அபிராமிக்கு கணவர் விஜய் அட்வைஸ் செய்து வந்தார். இதனால் சுந்தரத்துடன் முன்பு போல் போனில் கூட அபிராமியால் பேச முடியாமல் தவித்து வந்தார். இருந்தாலும் கணவர் விஜய் வீட்டில் இல்லாத சூழ்நிலையில் காதலன் சுந்தரனை அடிக்கடி வீட்டுக்கு அழைத்து வந்து நெருக்கத்தோடு இருந்திருக்கிறார் அபிராமி. ஒரு கட்டத்தில் தனது தாய் யாரோ ஒரு நபருடன் நெருக்கமாக இருப்பதை அந்த குழந்தைகளும் பார்த்து விட்டதாக தெரிகிறது. நம் காதலன் சுந்தரத்தோடு அடிக்கடி சந்திக்க வேண்டும், தனிமையில் இருக்க வேண்டும் என்பதால் விஜய் ஒரு தடைக்கல்லாக இல்லை. ஏனால் கணவன் விஜய் அடிக்கடி வேலைக்கு செல்வதால் அபிராமிற்கு நிறையவே இடம் கிடைத்தது. ஆனால் தன் காதலனை சந்திப்பதற்கு தடைக்கல்லாக இருப்பது தனது 2 குழந்தைகள் என்று அவர் முடிவெடுத்தார். ஆதலால் தனது கள்ளக்காதலை வளர்த்து கொள்ள தடையாக இருக்கும் தனது 2 குழந்தைகளையும் கொன்றுவிட வேண்டும் என்று குரூர புத்தியில் அபிராமி மூழ்கியுள்ளார். தன்னுடைய கள்ளக்காதலுக்கு தடையாக இருக்கும் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று காதலனோடு அடிக்கடி சொல்லியிருக்கிறார். அதற்காக கள்ளக்காதலனிடம் சொல்லி தூக்க மாத்திரையை வாங்கி வர சொல்லி அவைகளை பாலில் கலந்து தனது 2 பச்சிளம் குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார் அபிராமி. குழந்தைகளை இரவு தூங்க வைக்கும் பொழுது காதலன் கொடுத்த தூக்க மாத்திரைகளை பாலில் கொடுத்து அந்த குழந்தைகளை அசந்து தூங்க வைத்துள்ளார். இது ஒரு கட்டத்தில் தனது காதலனுக்கும் ஃபோன் செய்து தனிமையில் இருந்துள்ளார் அபிராமி. குழந்தைகளை அடிக்கடி நாம் இப்படி தூங்க வைக்க முடியாது, ஒரு கட்டத்தில் அது சிரமமாக மாறும். இருந்தாலும் தன்னுடைய கள்ளக்காதலுக்கு எந்தவித தடையும் இருக்கக்கூடாது. என் கணவர் அடிக்கடி வேலைக்கு போவதால் அவர் வீட்டில் இல்லாத நேரம் தனது காதலனை சந்திக்க முடியவில்லையே என்று ஏக்கத்தில் இருந்திருக்கிறார் அபிராமி. அன்றும் அப்படித்தான் தனது கள்ளக்காதலுக்கு இடைஞ்சலாக இருக்கும் தனது 2 குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று துடித்திருக்கிறார் அபிராமி. அதன் மூலம் தன் கள்ளக்காதலன் கொடுத்த தூக்க மாத்திரையை பாலில் கொடுத்துவிட்டு அந்த குழந்தைகள் அசந்து தூங்கும் பொழுது தான் பெற்ற குழந்தைகள் என்று கொஞ்சம் கூட எண்ணமில்லாமல் அந்த குழந்தைகளை தனது கையால் கழுத்தை நெருக்கி கொண்டிருக்கிறார் அபிராமி. எப்போதுமே கணவர் விஜய் வேலைக்கு கிளம்பி செல்லும் பொழுது குழந்தைகளை பாடச் சொல்வாராம். ஆனால் மறுநாள் குழந்தைகள் இன்னும் விழித்து கொள்ளாததால் குழந்தைகள் ஏன் இன்னும் எழுந்திருக்கவில்லை, அவர்கள் பாட்டு பாடிவிட்டு தானே, என்னிடம் சந்தோஷமாக இருந்துவிட்டு தானே நான் வேலைக்கு செல்வேன், குழந்தைகளை எழுப்பு என்று அபிராமியிடம் கேட்டிருக்கிறார். ஆனால் அபிராமியோ தூங்கும் குழந்தைகளை ஏன் எழுப்புறீங்க என்று சொல்லிவிட்டு கணவன் விஜயை ஏதேதோ சொல்லி சமாளித்து அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். குழந்தைகள் பிணமாக கிடக்கிறார்களே என்ற ஈவு இரக்கம் கொஞ்சம் கூட இன்றி பிறகு தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு குழந்தை சடலமாக கிடந்தாலும் அதன் முன்பு தனது அலங்கார பொருட்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு தனது கள்ளக்காதலனுக்கு ஃபோன் செய்து, நான் குழந்தைகளை கொன்றுவிட்டேன், நாம் இருவரும் இங்கிருந்து சென்று விடுவோம், எங்கேயாவது வெளியில் சென்று நிம்மதியாக வாழலாம் என்று அபிராமி தனது கள்ளக்காதலனுக்கு ஃபோன் செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் கள்ளக்காதலன் சுந்தரத்தோடு பைக்கில் கிளம்பிவிட்டார் அபிராமி.
அலுவலக வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த விஜய் காலையில் படுத்து கிடந்த தனது குழந்தைகள் இன்னும் எழுந்திருக்கவில்லையே, படுக்கை சுருட்டாமல் அப்படியே கிடக்கிறது, இவள் எங்கு சென்றாள் என்று தன் மனைவியை தேடியிருக்கிறார். குழந்தைகளை சென்று அருகில் பார்க்கும் பொழுது குழந்தைகள் அசைவென்று கிடைப்பதை பார்த்து விஜய் திடுக்கிட்டு போனார். அப்போதுதான் தனது 2 குழந்தைகளுமே பேச்சு மூச்சின்றி இறந்து கிடப்பதைக் கண்டு தரையில் புரண்டு கதறி கதறி அழுதிருக்கிறார் விஜய். கள்ளக்காதலனோடு அடிக்கடி தனிமையில் சந்திக்க இடைஞ்சலாக இருந்த தனது 2 குழந்தைகளையும் கொன்றுவிட்டாலே படுபாதகி என்று தன் மனைவியின் செயலை கண்டு விஜய் துடிதுடித்து போனார். இறுதியில் குன்றத்தூர் காவல் நிலையத்திற்கும் தகவல் கொடுத்தார்கள். 2 குழந்தைகளின் சடலத்தையும் பிரேத பரிசோதனை செய்ய மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த அறிக்கையின்படி பெற்ற தாய் அபிராமி குழந்தைகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து குழந்தைகளை கழுத்து நெரித்து கொன்றது அறிக்கையில் தெரிவித்தது. கள்ளக்காதலுக்கு இடைஞ்சலாய் இருந்த தன்னுடைய 2 குழந்தைகளையும் பெற்ற தாயே மயக்க மருந்து கொடுத்து தன் கைகளாலேயே அவர்கள் மூச்சை நிறுத்தியிருக்கிறார் என்ற செய்தி சென்னை முழுக்க காட்டுத்தீ போல் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் போலீஸ்காரர்களும் பெற்ற குழந்தையை கொன்ற அந்த கொலைகாரி தாயை சென்னை முழுக்க தேடி வந்தார்கள். அப்போதுதான் தன் கள்ளக்காதலன் சுந்தரத்தோடு தப்பிச் செல்வதற்கு அபிராமியே தன்னுடைய பைக்கில் வந்தது தெரிய வந்தது. தன்னுடைய ஸ்கூட்டியை ஓட்டிக்கொண்டு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நிறுத்திவிட்டு தன்னுடைய கள்ளக்காதலன் சுந்தரத்தோடு தப்பிச் செல்ல அபிராமி அங்கு வந்திருக்கிறார். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த போலீசார்கள் உஷாரானார்கள். உஷாரான போலீசார்கள் உடனடியாக அபிராமியை மடக்கி பிடித்து கைது செய்து புழல் சிறையில் அடைத்தார்கள். ஆனால் தன் பெற்ற பச்சிளம் குழந்தைகளை கொன்ற விதம் குறித்து அன்று அபிராமி தந்திருந்த வாக்குமூலம் தமிழகத்தையே நிலைக்குலைய வைத்தது. கள்ளக்காதல் என்றாலே அபிராமி என்று சொல்லும் அளவுக்கு குன்றத்தூர் அபிராமி சம்பவம் தமிழகத்தை நிலைக்குலைய வைத்தது. கடந்த 2018ஆம் ஆண்டு தமிழகத்தை உலக்கிய குன்றத்தூர் குழந்தைகள் கொலை சம்பவத்தில் தாய் அபிராமி இத்தனை ஆண்டுகாலம் சிறைவாசம் அனுபவித்த நிலையில் அவருக்கு இப்பொழுது சரியான தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தாய் அபிராமிதான் குற்றவாளி என்று தீர்ப்பளித்த காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் அவருக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அபிராமியுடன் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த கள்ளக்காதலன் சுந்தரத்திற்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. திருமணத்தை மீறிய உறவுக்காக தன்னுடைய கள்ளக்காதலுக்கு தடைக்கல்லாக இருந்த தான் பெற்ற 2 குழந்தைகளை தன்னுடைய கையாலேயே விஷம் வைத்து கொன்றுவிட்டு கேரளா தப்பிச் செல்ல இருந்த அபிராமி சுந்தரத்தை கைது செய்து போலீசார்கள் சிறையில் அடைத்த நிலையில் தற்பொழுது அந்த செய்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது என்ற செய்தி இணையதளத்தில் வைரலாகி 2018ஆம் ஆண்டு சென்னை மட்டுமல்ல தமிழகத்தையே உலுக்கிய அபிராமியை மறுபடியும் நினைவு கூர்ந்தது. டிக்டாக் அபிராமி என்றாலே இன்று கள்ளக்காதல் அபிராமி என்று சொல்லும் அளவிற்கு தான் பெற்ற குழந்தைகளையே விஷம் வைத்து கொன்ற அந்த குரூர தாய்க்கு இன்று நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 2018ஆம் ஆண்டு அபிராமியும் அவனது கள்ளக்காதல் சுந்தரத்தையும் நடு ரோட்டில் தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு மக்கள் ஆதகப்பட்டார்கள். தற்போது அபிராமிற்கு சாகும் வரை சிறை தண்டனையும் சுந்தரத்திற்கு வாழ்நாள் சிறை தண்டனையும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது தமிழக மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுத்திருக்கிறது. ஆனால் ஒரு சிலரோ இந்த தண்டனையெல்லாம் அவர்களுக்கு போதாது, அவர்களை உடனடியாக தூக்கில் போட வேண்டும், பெற்ற குழந்தையை கள்ளக்காதலுக்காக கொன்றுவிட்ட கொடூர தாய் இன்னும் இந்த பூமியில் இருக்கக்கூடாது, அவர்களை உடனடியாக தூக்கில் போட வேண்டும் என்பது நிறைய பேருடைய ஆதங்கமாக இருக்கிறது. 2018ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.